ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத பல திருப்பங்கள் அப்பப்போ வரும். அந்த திருப்பங்களை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் வாழ்க்கையில் நமக்கு பெருசாக கஷ்டங்கிறது இருக்காது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்ந்து திருப்பங்கள் வருவது எப்போ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரகங்கள் மூலியமா என்று குறிப்பிட்டு சொல்லலாம். கிரகங்கள் ஒரே மாதிரி செயல்படும் போது கிரகங்களால் பெரிய மாற்றம் எதுவும் வராது. அதே கிரகங்கம் முன்னும் பின்ன வேறு மாதிரி மாறி இருக்கும்போது அதனால் மாற்றங்கிறது வரும். அப்போ எதிர்பாராத மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி இப்போ கிரகங்களால் ஜூன் கடைசியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் கும்ப ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் வருது. குறிப்பாக நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் மெயினாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீருங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அந்த கஷ்டம் என்ன தீரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அப்படி என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு தீரும், அதோடு எதிர்பாராத மாற்றம் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். சிவன்மலை உத்தரப்பேட்டியில் எப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுதோ, கிரகங்களால் எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு உறுதி என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி சிவன்மலை உத்தரவு வாக்குன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல இந்த அதிசயமான விஷயத்தை பற்றி உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் உங்களுக்கு என்ன எதிர்பாராத மாற்றம் வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். சிவன்மலை உத்தரவுங்கிறது ஒரு முருகர் கொடுக்கக்கூடிய உத்தரவு. அதுதான் சிவன்மலை உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படுது. இந்த பெட்டியில் என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்துவது யாராலையும் தடுக்க முடியாது, அது உறுதி. அந்த மாதிரி இப்போ இந்த உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய சிவ ஆச்சாரியர்களே குறிப்பிடுறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சிவன்மலையில் தான் இந்த கோவில் என்பது இருக்குங்க. சிவன்மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கைத்துக்கு அடுத்தே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலை இங்கே அமைஞ்சதுனால இந்த மலையுடைய பெயர் சிவன்மலை கோவில் என்று தான் சொல்லப்படும். அதாவது சிவன்மலை முருகர் கோவில் என்று தான் இந்த கோவில் அழைக்கப்படும். இந்த கோவிலில் இப்போ உத்தரவு என்ன வந்திருக்குன்னா, உத்தரவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண் கலசத்தில் தீர்த்தம், மண் கலசத்தில் மண், அப்புறம் ஏற்கலப்பை பிரம்பு வைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாயிருக்கு. இப்போ இதுதான் வைத்து பூஜையும் செய்யப்பட்டு வருது. திருப்பூர் மாவட்டம் காங்கைனாவே இந்த சிவன்மலை பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் இருக்கு. இங்குள்ள ஆண்டவர் தான் உத்தரவு கொடுப்பாரு. முருகப்பெருமானே பக்தர்கள் கனவுல டைரக்டாக தோன்றி குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலி கடந்த மார்ச் 10 முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. இப்போ அதை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பரவிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி கதிர்வேல் 50 வயதான இவருடைய கனவுல இப்போ உத்தரவு வெளியாயிருக்கு. ஸோ என்ன உத்தரவு வெளியாயிருக்குன்னா, மண் கலசத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண், அப்புறம் ஏற்கலப்பை, அப்புறம் பிரம்பு இதெல்லாம் வைக்க உத்தரவானது. இதனால் அவர் கோவிலில் இதை தெரியப்படுத்தி சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பின் இந்த பொருட்கள் பெட்டியில் வைத்து இப்போ சிறப்பு வழிபாடானது செய்யப்பட்டு வருது.
இதை பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ மண் கலசத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு வைக்கப்பட்டிருக்கிறதுனால இது சமுதாயத்தில் தாக்கம் விவசாயத்தில் தான் இருக்குது. ஸோ போக போக நல்லாவே தெரிய வரும். இருப்பினும் விவசாய சார்ந்த வகையில் தாக்கம் இருக்கிறதுனால விவசாயிகள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது இந்த சிவாச்சாரியர்கள் கூறுறாங்க. அதோடு கூனம்பட்டி ஸ்ரீ குருகுல வேத பாடசாலை நிறுவனர் ஸ்ரீ நடராஜ சுவாமி இதை பற்றி என்ன கூறுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா, அப்போ உலகம் முழுவதும் எத்தனையோ அசம்பாவிதங்கள், குற்ற செயல்கள், விபத்துக்கள், போர்கள் நடந்திருந்ததா, அதை தட்டி கேட்கக்கூடிய விதமாக பெரம்பு இருந்ததா, இப்போ திரும்ப வந்ததுனால இப்பயும் அந்த போர்க்குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒழிக்கவே பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்திருக்கிறதாக சொல்றாரு. அதோடு சித்தப்பிரம்பைக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. மழை பெய்து விவசாயமும் தொழில் சிறக்கும் என்பது அடையாளமாகவே ஆண்டவர் உத்தரவு இப்போ இருக்கிறதாக அவர் சொல்றாரு. ஸோ இவ்வாறு கூறியது விவசாயிகளுக்கிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுதாங்க அந்த அதிசயம். இந்த அதிசயம் ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அதிசயத்தை ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கும்பமில் பிறந்த ராசினியர்களுக்கு இந்த டைம் கிரகநிலைகளை கடைசியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதோடு உச்சம் பெற்ற குருவின் பார்வை சனியின் மீது பதிகிறது. இது 2ஆம் இடம் புனிதமடை செய்கிறது என்று சொல்லலாம். ஏழரை சனியின் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுவது இந்த டைமு. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுங்கிறது உறுதியாக சொல்லப்படுது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். இடமாற்றம், வீடு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை இந்த டைம் திருப்தி தரும். இருப்பினும் 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே இந்த பழமொழிக்கேற்ப நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அப்போதான் பகை வந்தால் கூட அந்த பகை விலகி ஓடும். இது ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த டைம் கடைசியாக செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். உடன் பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு உண்டு. தொழிலில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபமானது உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். கடன்கள் வசூலாகி கவலையை போக்கும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய நேரம் இது. இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்பொழுது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதோட ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டில் இருந்து கூட அனுகூலமான தொழில்கள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி செய்தீங்கன்னா கைகூடும். உற்சாகத்தோடு பணி புரிந்திங்கன்னா அந்த பணி ஈஸியாக நிறைவேறும். இந்த கிரக மாற்றத்தால் இந்த பலன்கள் நீங்கள் பெறுவீங்க. அப்புறம் ஃபைனலாக மீன ராசியில் சனி வக்ரமும் வேற இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 12வது இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. மனபயம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையுமே இனி நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாமல் கூட போகலாம். திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் விரயங்கள் வந்து சேரும். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் இக்காலத்தில் உங்களுக்கு நிறையவே தேவை. அதோடு உங்கள் ராசிக்கு 1, 5, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பார்வை பதிகிறது. எனவே இந்த டைம் தாயின் உடல்நலம் சீராகும். தனவரவிற்கு பஞ்சமில்லை என்றாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். வாகன பழுதுகளால் வட்டம் ஏற்படும். இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையும். உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். ஸோ ஆக மொத்தம் சனினால் இந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு.
பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களை மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.